முதல் கட்ட கருத்து. ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்ட்டாங்க. சரி, எப்போவும் 4 மணிக்கு நைட்டு 4 மணிக்கு படங்கள் போடுவாங்க. முதல் காட்சி ரஜினிகாந்த் படத்துக்கெல்லாம். இதில் விஜய் தான் முதலமைச்சர். இப்போ 4 மணிக்கு போட்டால் கேட்க ஆள் இல்லை. இவங்க எவனும் போய் கேஸும் போட முடியாது. அப்படி இருந்தும் 9 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் காட்சின்ட்டார் விஜய். அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் லீவு கட்டிருக்காங்க. 3 மணி நேரம் லீவு கொடுக்கணும். எதுக்குன்னு கேட்டிருக்காரு. நாளைக்கு உங்கள் பண ரிலீஸை பார்க்கணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்ட்டார். ஆஃபீஸ் வாங்கன்ட்டார். அவங்க எல்லாருக்கும் ஒரே கவலை என்னென்னா, லீவு கொடுக்க மாட்டேங்கிறார் 3 மணி நேரம். லீவு என்ன கொடுக்குறது? அவர் சொல்லபடி அரசாங்க பணியை செய்ய வேண்டியது தான். 1000 தியேட்டர் ரிலீஸ் நாளைக்கு. முன்னாடி எல்லாம் தியேட்டர் நீங்கள் ரிலீஸ் எந்த தியேட்டர் ரிலீஸ்ன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், உதயநிதி ஸ்டாலின். அந்த லார்டு தான் முடிவு பண்ணுவார். அந்த விக்ரம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உதயநிதி ஸ்டாலின் வழங்கும்னு போடுவான். வெக்கமான ரோஷம் இருக்கான்னு நான் அப்போவே கேட்டேன். ஏயா படத்தை டைரக்ட் பண்ண ஒருத்தன், நடித்தவன் ஒருத்தன், படத்தை தயார் பண்ண ஒருத்தன், எதுவுமே நீ இல்லை. நீ வந்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் வழங்கணும் வெக்கம் இல்லாமல் எப்படியா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னா, இவர் தான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாரு. தியேட்டர்னால் தியேட்டர்ஸ் ஓனர் இருக்கான்ல, சொந்தக்காரன், அவன் முடிவு பண்ணுவான்னா. இவர் இடையில 15%. அவன் படத்தை பாவம் கஷ்டப்பட்டு எடுத்த விநியோகஸ்தர் இப்போ இதில் போட்டான். எல்லாத்தையும் போட்டாங்க. இனிமே விநியோகஸ்தருக்கு 65% உன் தியேட்டருக்கு 35%. மொத்தம் 100%. பாவம் விநியோகஸ்தர். இதுதான் பொழப்பு. ஒன்று மாதிரியா ஊரை கொள்ளை அடித்து இந்த துபாயில் போய் சினிமா நடிகைக்கு 20 கோடிக்கு பங்களா வாங்கி கொடுத்தாளா அவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் விநியோகஸ்தர்லாம் உங்களை மாதிரி இங்கே லண்டனில் போய் பேங்க்கை வச்சுருக்காங்களா கொள்ளை அடித்த படத்தில்? அவன் பாவம் உழைச்சி சம்பாதிக்கிறவன். இப்போ விநியோகஸ்தரெல்லாம் உள்ளே வந்திருக்கான். 65% அவனுக்கு. அவன் பாவம் ஒரு படத்தை விலை கொடுத்து வாங்குவான். லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அதனால் அவனுக்கு இப்போ அது அவங்க பொழப்பு. தியேட்டர்காரனுக்கு 35. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லாடுகளுக்கு 15% அப்படின்னு வச்சுருந்தாங்க. நிறைய தியேட்டரில் பிடிச்சி வச்சுருப்பான். கொள்ளையடித்த காசை பூரா விலை கொடுத்து வாங்கி தியேட்டரில் பிடிச்சி வச்சுருப்பான். ஜெயலலிதா அடித்த அடி மாதிரி இப்போ விஜய் ஒன்றும் இது கிடையாது. தியேட்டர் காரணம் விநியோகஸ்தர் 2 பேர் தான் சம்பாதிக்கணும். நீ எதுக்கடா ஊடால இடையில நீ யார் என்று கேட்குற அளவில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். சினிமா திரையுலகம் தப்பிச்சு. 2011 சினிமா திரையுலகம் ஜெயலலிதா வந்தவுடனே அப்போ எல்லாத்தையுமே விநியோகஸ்தர்கள்லாம் காப்பாற்றினாங்க. இன்றைக்கு அதே பணியை விஜய் செய்திருக்கிறார். இவங்க ரியல் ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற பேரில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு தியேட்டர்காரனை பயமுறுத்தி, பாவம் சினிமா எடுக்கிறவனை பயமுறுத்தி, எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டான் இந்த ஆளுங்க லாபம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். அந்த லாபத்தை நிறுத்தும் அளவிற்கு இல்லைன்னா அந்த கேட்டால் ரெட் ஜெயண்ட் சிஓ மூஞ்சியப்பார் சிஓ அவருக்கு இன்பனி அவருக்கு சிஓ அப்படின்னு அவர் சிஓவாக இருக்கிறான். இந்த ஃபிட்ஸ் எடுக்கிற 15%க்காக போய் நீ சிஓ அடங்கி ஏன் மற்ற தொழில் போய் பாருங்கள். வேறு தொழில் அதில் நிறைய பணம் வரும். உதயநிதிக்கு தான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு ஊராக இன்னொருத்தன் பொழப்பில் போய் கை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. முதல் ஜனநாயகம் இல்லாத உடைக்கிறான். அதனால் ஓடட்டும், பல பேர் வாழட்டும், தியேட்டருக்காரன் வாழட்டும், விநியோகஸ்தர்கள் வாழட்டும். அவன் பாவம் கடனுக்கு 5 வட்டி 10 வட்டினா கடனை வாங்கி ஒரு படத்தை எடுக்கிறான். ப்ரொடியூசருங்க வாழட்டும், சினிமா உலகம் நல்லா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற துறை, அந்த துறை நன்றாக இருக்கட்டும். ஒரு மனிதனால் அவதிப்பட்டு வந்த அந்த துறை இன்றைக்கு அந்த மனிதனின் பிடியிலிருந்து வெளியில் வந்திருப்பதும் நல்ல விஷயம். விஜய்க்கு இந்த விஷயத்தில் எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்யணும். பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் ஸ்கூலில் சாப்பாடு போட்டாங்க ஏழை குழந்தைகளுக்கு. அதே முதல்வரின் காலை உணவு திட்டம்னு வச்சார் ஸ்டாலின். அது பரவாயில்ல.
ஸ்டாலினின் காலை உணவு திட்டம் அவங்க அப்பாவாக இருந்தால் அப்படி தானே வைப்பார். கருணாநிதியின் உணவு திட்டம் அப்படி இப்படின்னு. ஸ்டாலினின் காலை உணவு திட்டம்னு வைக்காம முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு வச்சார். இன்றைக்கி அதை பேர் மாற்றி காமராஜரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு வச்சுருக்காரு விஜய். நான் என்ன சொல்கிறேன், காலை உணவு அரசாங்கத்து காலை உணவு திட்டம். எம்ஜிஆர் சத்துணவுக்கு யார் பேர் வச்சார்? எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் நம்ம தான் சொல்கிறோம், பேர் ஒன்றும் வைக்கலை. எல்லாத்துக்கும் அவர் இதைத்தான் வைத்தார். அது மாதிரி ஏதோ காமராஜர்னு வச்சுருக்காங்க விஜய். காமராஜர் நல்ல மனுஷன், சம்பாதிக்காதாரு, அவர் பேரை வச்சதில் எங்களுக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. நானே பல மேடைகளில் காமராஜர் பேரை பற்றி பேசியிருக்கேன், சம்பாதிக்காதாரு அப்படின்னு. அது ரைட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு காலை உணவு திட்டத்துக்கு பேர் வைக்கிறத விட பெரிய பிரச்சனைகள் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன், சமாதிக்கு, இவருடைய அப்பாவோட சமாதிக்கு பதில் பீச்சில் எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி அரசாங்கத்திலிருந்து செலவு பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரிவிங்க. கோடிக்கணக்கான பணத்தை துபாயில் சினிமா நடிகைக்கெல்லாம் வீடு வாங்கி கொடுக்குற இந்த கூட்டம் சொந்த தாத்தாவுக்கு சொந்த அப்பாவுக்கு சமாதி வைக்கிறதுக்கு ஊராம் பணத்தில் நம்முடைய வரி பணத்திலேருந்து போட்டாங்க 200 சில்லற கோடி. அதை வெளியில் கணக்கு சொல்லுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது. அந்த சமாதிக்கு இன்னமும் அரசாங்க பணத்திலேருந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக தூக்கிட்டு அண்ணா அறிவாலயத்திலேருந்து பணம் கொடுன்னு சொல்லுங்கள். இந்த குரூப்பிட்ட இருந்து கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அரசாங்கத்திட்டமிருந்து உங்கள் தாத்தாவுக்கு அப்போ சமாதிக்கு அப்பா சமாதிக்கு கொடுக்குற அளவுக்கு அரசாங்க பணத்திலேருந்து கொடுக்குற அளவுக்கு என்னையா தகுதி இருந்தது? நாட்டில் காந்தி நேரு காந்தி இவங்களுக்கெல்லாம் நேதாஜி எல்லாம் ஆள் அடையாளமே தெரியாமல் இருந்தார். எப்போ இறந்தார், எப்படி இறந்தாருங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு மறைச்சி வச்சுருக்கான் அரசியல்வாதி. இன்றைக்கி அப்படிப்பட்ட நேதாஜி எல்லாம் இப்போ இந்த கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் படித்து துட்டுட்டு வந்தார். இவெல்லாம் என்ன சாதனை செய்தார்கள்? இவர் இந்த கூட்டமெல்லாம் என்ன சாதனை செஞ்சாங்க? இங்கே சமாதி வைக்கிற அளவுக்கு தகுதி இருக்கா? எவ்வளவு செலவாச்சு? அதை வெளியில் கொண்டு வாங்க, அதை அகற்றுங்க. அந்த மாதிரி விஷயத்த நாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. கருணாநிதி பஸ் நிலையம்னு தமிழ்நாடு பூரா வச்சுருக்காங்க. தமிழ்நாடு பூரா கருணாநிதி சிலை, ஒரு சிலையை தவிர எல்லா சிலையும் தூக்குங்க. ஒரு மாவட்டம் எதுன்னா மாவட்டம் தமிழ்நாட்டில் ஒரு சிலை போதும். ஏதோ நினைப்பு. அப்படி நினைவுபடுத்துவதற்கு பெரிய தகுதி படைத்த ஆட்கள் இல்லையே. அண்ணாவுக்கெல்லாம் இத்தனை சிலை. சரி, அண்ணாவாச்சும் பைசா சம்பாதிக்காமல் இருந்தார். கருணாநிதியெல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சவர் இல்லை. ஸோ அப்போ கருணாநிதியை இவ்வளோ பண்ணுறதுக்கு அதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்க. கருணாநிதியை பாடத்திட்டத்தில் சேர்க்கிறான், ஈவரா பெரியாரை பாடத்திட்டத்தில் சேர்த்து வச்சுருக்கான். அந்த பாடத்திட்டத்திலேருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுங்க. அதனால் சிலையை எங்கெங்கே சிலை இருந்ததோ அதை எடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் காலை உணவில் முதல்வர் காலை உணவில் காமராஜர் பேர் வைக்கிறதுல என்ன மறப்புது? முதலில் கருணாநிதி பேரில் இருக்கும் அத்தனையும் எடுக்கணும். அதுதான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தகுதியானவர் இல்லையோ கருணாநிதிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால விஜய்க்கு நாங்கள் சொல்கிறோம், காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தீங்க, காமராஜ் பேர் ரைட்டு, மற்ற விஷயத்துக்கு வாங்க. தமிழ்நாட்டு இதில் பாடத்திட்டத்திலேருந்து முதலில் தூக்குங்க, ஒன்றொன்றாக செய்யுங்கள். திமுக செய்த இதெல்லாம் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு நாங்கள் விடுக்கும் அடுத்த கட்ட வேண்டும். அடுத்தது இந்த சிஎம் செல்லு, அதை ஒன்று வச்சுக்கிட்டா எதை கேட்டாலும் சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கான். இன்னைக்கு விஜய் பார்த்தா சிஎம் செல்லில் லட்சக்கணக்கான பெட்டிஷன் பெண்டிங். போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லைன்னு அனுப்புகிறான் ஒருத்தன். அதை எவன் நிவாரணம் கொடுக்கலையோ அவன்கிட்டே பெட்டிஷன் அனுப்புகிறாங்க, ரெமார்க்ஸ் அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், நிவாரணம் சரியாகத்தான் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன ஆகுது? திருப்பி சிஎம் செல்லு அவங்க நிவாரணம் சரியாகத்தான் கொடுக்கப்பட்டதுன்னு எவன் பெட்டிஷன் கொடுத்தானோ அவனுக்கு பதில் கொடுக்குறாங்க. இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றினார். அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படிங்கிற இதில் இருக்குது ஒரு ஆஃபீஸ், போலீஸ் ஆஃபீஸ். அங்கே ஒருத்தர் இருந்தார், எஸ்பி. அப்போ நான் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்,
கிரீவன்ஸ் செல் அப்படின்னு வைப்பார். காலையில் 10 மணிக்கு வந்துடணும். இவரும் 10 மணிக்கு வருவார். வந்தவுடனே கேட்பார். ஒரு பெண் சொன்னாங்க, ஐயா ஒருத்தன் என்னை கேள்வி கேள்வி கேள்வி